ஸ்டாலின் அவர்கள் அவர்களை நம்பி இருக்கும் கட்சிகளுக்கெல்லாம் துரோகம் செஞ்சுருக்காரு. அவங்க கேட்கும் சீட்டுங்கள்லாம் தரலை. அங்கே ஒரு பெரிய இழுபறியாக நடக்குது. அதை நியாயப்படுத்தலை. கூட்டணி கட்சிகளை வலிமையாக வைத்துக்கொள்ள வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் நடைமுறை யதார்த்தம் பிசிகா மாதிரி கட்சி ஊர் வேறா சேரி வேறா கிராமப்புறங்கள் பிரிந்து கிடக்கிறது. சேரியில் ஒட்டுமொத்தமாக வலிமையாக இருக்கும், ஊருக்குள்ளே போனால் கட்சிகள் பறக்காமல் இருக்கும். சிறு கட்சிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட அங்கீகாரம், பிசிகாவுக்கு 10 சீட்டு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 10 சீட்டு, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 10 சீட்டுங்கிறதான் கலைஞர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில், கடந்த காலங்களில் நிகழ்ந்தது. அதை குறைப்பது என்பதற்கான சூழலே ஆனால் உங்களுடன் பயணித்து உங்களோட வாழ்வியல் முறையில், உங்களோட கொள்கையிலும் இதெல்லாம் கூடவே பயணித்து உங்களுக்கு வெற்றி சுவையை கொடுத்த இந்த விசிகாவாக இருக்கட்டும், தமிழக வாழ்முறை கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இந்த முஸ்லீம் லீக் போன்ற பல கட்சிகளாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் தானே கொடுத்தது. ஏன் அந்த இடத்தை இன்னைக்கு தர மறுக்கிறது? எப்படி கையாள போகிறார் ஸ்டாலின் அவர்கள்? இல்லை, அதை நிச்சயமாக அவர் அரவணைத்து எப்படி காங்கிரஸுக்கு கூடுதல் தொகுதி வழங்கினார்களோ அதே போல பேச்சுவார்த்தையை புதிய குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு ராஜகம்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணி இன்னைக்கு ஒரு சலசலப்பில் ஒரு மக்கள் மத்தியில் பேசுறது. ஸ்டாலின் அவர்கள் அவர்களை நம்பி இருக்கும் கட்சிகளுக்கெல்லாம் துரோகம் செஞ்சுருக்காரு. அவங்க கேட்கும் சீட்டுங்கள்லாம் தரலை. அங்கே ஒரு பெரிய இழுபறியாக நடக்குது. இதனால்தான் தமிழக வாழ்முறை கட்சியின் தலைவர் வேல்முருகனும் வெளியே போயிட்டார். அடுத்தது விடுதலை சிறுத்தைகளின் தலைவரும் திருமாவளவனும் வெளியே போக போகிறாரு. சிபிஎம் கட்சிகள், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளெல்லாம் இன்றைக்கி அதிருப்தியில் இருக்காங்க. திமுக கூட்டணி நிலைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் பேசப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? திமுகவை பொறுத்தவரையில் மிக நீண்ட காலமாக பயணிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கொள்கை சார்ந்த அமைப்புகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிற போதே புதிய கட்சிகளையும் சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு வந்துவிட்டது. முதல் கட்டமாக மக்கள் நீதி மையம் வந்தது. ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஆனார் கமலஹாசன் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக கட்சி தொடங்கப்பட்ட நாளிலே இருந்து 2005 கட்சி தொடங்கினாங்க, 2006 தேர்தல் அட்டன் பண்ணாங்க. இந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக 21 வருஷமா திமுக எதிர்ப்பிலே இருந்த தேமுதிக இந்த கூட்டணிக்குள் வந்தது. மக்கள் நீதி மையம் தேமுதிக வந்ததற்கு பின்பு ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல் கூட்டணியாக இருக்கு. ராமதாஸ் முயற்சி செய்தார், எப்படியாவது திமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தார். நீங்கள் இஸ்லாமிய அமைப்புகள்லாம் முன்னாடி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குங்கிற ஒரு கட்சி தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி மனிதநேய மக்கள் கட்சிங்கிறது ஜவாஹர்லா கட்சி ஒன்று வந்துச்சு. இப்போ எஸ்டிபிஏன்னு ஒரு கட்சி இருக்குது. அதுபோக தமீம் அன்சாரி மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்த பக்கம் கருணாஸு, தனி அரசு, பல கட்சிகளுடைய புதிய வருகை. இவங்கெல்லாம் அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க. எடப்பாடி முதலமைச்சரான காலகட்டத்திலலாம் தமீம் அன்சாரினா அந்த இரட்டை இலையில் தான் வெற்றியை பெற்றவங்க. இப்போ இந்த அணிக்குள் அதிகமான பேர் ஆதரவு தெரிவிப்பது அப்படிங்கிறது தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு திமுக விரும்புது. தனிப்பெரும்பான்மை பெற வேண்டும். ஏன்னா கூட்டணி ஆட்சி என்கிற குரலை ஒரு எதிர்மறை சிந்தனை மாதிரி பரப்பிட்டாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி ஆட்சி என்பது எடுபடாத ஒன்று அப்படிங்கிறத 1980 காலகட்டங்களிலேயே காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான சீட் ஷேரிங்கில் 117 காங்கிரஸு, 115 தான் திமுக அப்படிங்கிற மாதிரி, 114 திமுக. தங்களை விட 3 தொகுதி கூடுதலாக கொடுத்து சமமான பகிர்வுக்கு ஒரு வாய்ப்பை தந்தார்கள்.
மக்கள் அந்த கூட்டணியை நிராகரிச்சிட்டாங்க. அதனால் கூட்டணி ஆட்சிக்கான அவசியம் எப்போது வரும்னா, ஒரு தனிப்பெருங்கட்சியாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஒரு வீழ்ச்சி வருகிற போது தான் தோழமை கட்சிகளுடைய தயவிலே ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதில் திமுக மிக கவனமாக இருக்குது. அதிமுகவே என்டிஏ கூட்டணி என்று அவர்கள் சொல்லிக் கொண்டாலும், அமித்ஷா போன்றவர்களோ பாஜகக்காரர்களோ சொல்லிக் கொண்டாலும், எடப்பாடி பழனிசாமி அது விரும்பவே இல்லை. அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெறும் தான் அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்களே மிரட்டலுக்கு அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்களே கூட்டணி ஆட்சிக்குள் போவதற்கு அவங்க விரும்பலை. செல்லூர் ராஜு போன்றவர்கள் எல்லாம் அதற்கு மாற்று கருத்தை முன்வைத்தார்கள். அது அதிமுகவின் குரல் தான். இங்கே எடப்பாடி சொன்னதாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் கூட்டணி உடைய கட்சிகளின் எண்ணிக்கை கூடுகிற போது எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்று வருகிற போது நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறவர்கள் உங்களுடைய தொகுதிகளை குறைத்து கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் தான் 2 சீட்டு கொடுத்தாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். மதிமுகவுக்கு 4 சீட்டு கொடுத்தாங்க. அப்போ குறைந்தபட்சமாக போன முறையே 6 சீட்டு கொடுக்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 சீட் ஆயிடுச்சு. இப்போ சிபிஎம் இதை ஏற்க முடியாது அப்படின்னு கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி விசிகா காம்ப்ரமைஸ் ஆக மறுக்கிறார்கள். திருமாவளவன் கூட மிக அழகாக சொன்னார், 5 வடையை கொடுத்தா 1000 பேருக்கு பங்கிட்டு கொடுங்க, நான் எப்படி கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கட்சி பெரிய அளவிலே வளர்ச்சி பெற்றிருக்கிறது. திமுக அதிமுகவுக்கு நிகரான அளவுக்கு மாநாடு போடக்கூடிய அளவிற்கு கணக்கிலடங்காத கட்டுக்கடங்காத கூட்டத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கட்சி வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அப்பையும் சீட்டை குறைச்சிக்கோங்க என்று சொல்வதன் மூலமாக எங்களுடைய தொண்டர்கள் உற்சாகத்தை இழக்கிறார்கள். அதுதான் சிபிஐ மாநில செயலாளரும் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார். தொண்டர்களுடைய உற்சாகத்தை குறைத்து விட்டது, நாங்களும் ஒரு கொள்கைக்காக இதையெல்லாம் சுமக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிற வருத்தத்தையும் அவர் பதிவு செய்கிறார். அதனால் திமுகவிற்கு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிக்கு புதிய கட்சிகளின் வருகை ஒரு காரணம், தனிப்பெரும்பான்மை பெற வேண்டும் என்கிற ஆவல் ஒரு காரணம். அதை விட ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. வெறும் கொள்கை மட்டுமே அரசியலை தீர்மானித்த ஒரு காலம் இருந்தது. அப்போ ஒரு கட்சிக்காக வாக்களித்தாங்க, தனி மனிதர்களுடைய நேர்மைக்காக வாக்களித்தாங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தால் இருந்துட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பட்டுவாடாவும் சேர்த்து பண்ணிடு. அது மறைமுகமாக ஆரம்பித்தாங்க. ஒரு ஆரத்தி தட்டில் ஆரம்பித்தாங்க, ஒரு கோயிலுக்கு காம்பவுண்டு சேவரை கட்டி கொடுத்துருங்கன்னு ஆரம்பித்தாங்க. புதுநலன் மாதிரி சொல்லப்பட்டது இன்றைக்கி வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயம், கமர்ஷியல் எலெக்ஷன் அப்படி ஆகிடுச்சு. அப்போ எலெக்ஷன் என்பது ஒரு வகையில் கோடீஸ்வரர்கள் மட்டுமே அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது மாற்றப்பட்டு விட்டது. அப்போ சாமானியர்களாக இருக்கிறவங்க, போராளியாக இருக்கிறவங்க, இப்போ அணு உலைக்கு எதிராக போராடின உதயகுமாருங்கிறவர் தேர்தலில் போய் நிற்கிறாரு. பச்சை தமிழகம்னு ஒரு கட்சியை தொடங்கி ஒரு 2000 ஓட்டு தான் போடுறாங்க அவருக்கு. அவர் உயிரை பணைய வச்சு, அவர் ஒரு பேராசிரியர், கல்வியாளர், அவர் அமெரிக்காலெலாம் இருந்தவர், பெரிய அந்தஸ்தோட வாழ்க்கையை வாழ்ந்தவர், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அரசியல் களத்துக்கு அவரை தோற்கடிக்கிறாங்க. மறைந்த தோழர் நல்லகண்ணு தேர்தல் அரசியலில் வென்றதே இல்லை. அவர் அம்பாசமுத்திரத்தில் நிற்கிறார். அவர் மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் தோற்கடிச்சு விட்டாங்க. எம்ஜிஆர் ஆலையில் அவர் காலி ஆகிட்டார். அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் 1999 காலகட்டங்களில் அவர் கோயம்புத்தூரில் நிற்கிறார், தோற்கடிக்கப்பட்டார். அப்போ போராட்ட அரசியல்வாதிகள், கொள்கை அரசியல்வாதிகள், கருத்தியல் சார்ந்தவர்களே தேர்தல் அரசியலிலே வெற்றி பெறுவது என்பது ரொம்ப கடினமான காலகட்டமாக அது மாறிவிட்டது. அப்போ நீங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க காசு செலவழிக்க, அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் அதிகமாக போராட்டத்துக்கு போனவங்க, ஜெயிலுக்கு போனவங்க, மக்கள் போராட்டத்திற்காக தன்னை தடியடியில் பாதிக்கப்பட்டவங்க, போராட்ட குணம் கொண்டவர்களை தான் கட்சியில் நிறுத்துவாங்க. அந்த மாதிரி போராடி தோழரை கட்சியில் நிறுத்தும் போதே அவர் கோடிக்கணக்காக செலவு பண்ணி எப்படி வர முடியும்? இப்போ நம்ம மானாமதுரையில் இருக்கக்கூடிய நகராட்சியில் தலைவராக இருந்தவர் நண்பர் ஒருத்தர் இருக்கார், தீனதயாளன். அவர் ₹1 கூட கொடுக்காம கையெடுத்து கும்பிண்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சவர். இப்போ அவர்கிட்ட கேட்குறேன், ஏன் அப்போ மறுபடியும் நகர்மன்ற தலைவருக்கு நிற்கலையான்னு கேட்டால், ₹2 கோடி வேணுங்க.
இப்போ மானாமதுரை மாதிரி சின்ன ஊர்கள்லேயே 2 கோடி ரூபா செலவு பண்ணால் தான் தலைவராக வர முடியுங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா இது ஜனநாயகம் என்று நாம் சொல்லி கொண்டாலும் அடிப்படையில் அது பணநாயகமாக அது மாறிவிட்ட ஒரு காரணத்தினால எளிமையாக இருக்கக்கூடியவர்கள், போராட்ட களங்களிலே நிற்பவர்கள், மக்களுக்காக போராடுகிறவர்கள் தேர்தல் அரசியலில் வெல்வதுங்கிறது ரொம்ப கடினமாகிவிட்டது. அதனால கம்யூனிஸ்டுகளை நிப்பாட்டி 10 தொகுதியில நிப்பாட்டி 4 பேர் ஜெயிக்கிறதுக்கு கொடுக்கும் போதே ஒரு 5 கொடுத்துருவான், நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கிறணும், பேக்கப் பண்ணணுங்கிற நிலைமை பெரிய கட்சி. புரியுது. நீங்கள் சொல்கிற அந்த தேர்தல் அரசியலில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிதர்சனமான உண்மை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இங்கே ஒரு பல கேள்விகள் என்னென்னா, ஒரு திமுக என்ற ஒரு பெரிய கூட்டணி கட்டமைப்பை உண்டாக்கியது நீங்கள் சொன்ன அந்த சிறு சிறு கட்சிகள் தான். ஒரு பெரிய அந்த வலிமையை திமுக கொடுத்தது. கடந்த தேர்தலிலும் அந்த வலிமையோடு தான் நல்ல ஒரு இலக்கை எட்டினாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த மானிமாவும் சரி, இப்போ வந்திருக்கிற அந்த தேமுதிகவும் சரி, இவர்கள் இருவருமே திமுகவை எதிர்த்து பயணப்பட்டவர்கள். கமலஹாசன் டார்ச்சை எடுத்து டிவியை உடைச்சி ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் மக்கள் மத்தியில். இதே தேமுதிகவும் திமுக மீது பல விமர்சனங்கள் வச்சது. இவர்களுக்கு கொள்கை இல்லாத ஒரு அரசியல் பண்ணும்போது திமுக பக்கம் வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய இலக்கை எடுத்து கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுடன் பயணித்து உங்களோட வாழ்வியல் முறையில் உங்களோட கொள்கையிலும் இதெல்லாம் கூடவே பயணித்து உங்களுக்கு வெற்றி சுவையை கொடுத்த இந்த விசிகாவாக இருக்கட்டும், தமிழக வாழ்முறை கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இந்த முஸ்லீம் லீக் போன்ற பல கட்சிகளாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் தானே கொடுத்தது. ஏன் அந்த இடத்தை இன்றைக்கி தர மறுக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற கருத்து சரியானது. இப்போ விசிகாவுடைய முக்கியத்துவத்தை குறைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ராமதாஸ் அவர்கள் இந்த அணிக்குள்ளே வர வேண்டும் என்று விருப்பப்பட்ட போது கூட திமுக அவரை அனுமதிக்கவே இல்லை. திருமாவளவனா ராமதாஸா என்று வருகிற போது பிற்படுத்தப்பட்டவர்களினுடைய வாக்கு வங்கி அவர் பக்கம் இருக்கிறது என்கிற போதும் கூட திமுக திருமாவளவனை விட்டு கொடுக்கவில்லை. அது உண்மை. அது மாதிரி சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு என்பது திமுகவிற்கு சிந்தாமல் சிதறாமல் அப்படியே செலுத்தப்படுகிறது. ஒரு வாக்கு கூட இன்னொரு அங்கெங்கெல்லாம் ஊசலாட்டங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை. அப்போ அது மாதிரியான அமைப்புகள்லாம் திமுகவுக்கு வலு சேர்க்கிறது. அது நமக்கு மாற்று கருத்தே இல்லை. இப்போ முதல்லலாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மட்டும்தான் இருந்துச்சு கட்சி. அப்போ 5 சீட் 6 சீட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, ஜவாஹர்லா கட்சி இருக்குது, புதுசாக எஸ்டிபிஐ இருக்குது நெல்லை முபாரக் தலைமையில். அப்போ தமீம் அன்சாரி மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்குது. அப்போ இஸ்லாமிய அமைப்புகளே ஒரு 4 அமைப்புகள், தேர்தல் சாராதவங்க இன்னும் இருக்காங்க. இப்போ தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி இருக்குது. புதுக்கோட்டையிலேருந்து KM ஷெரீப் அவர்கள் பழனி பாபாவினுடைய ஃபாலோவர்ஸ் பூராமே அவர் ஒரு அணியை கட்டமைத்து ஒரு இளைஞர் படையை அவர் வழி நடத்துகிறாரு. நியாயமாக பார்த்தா அவருக்கெல்லாம் ஒரு சீட்டு கொடுக்கணும். அவருக்கு அந்த எல்லா தகுதியும் இருக்குது. மக்கள் போராட்டங்களில் நீண்ட நெடுங்காலம் ஒரு பயணம் செஞ்சுருக்கிறவர். அவரெல்லாம் இன்னும் ஒரு முறை கூட சட்டமன்றத்திற்கு செல்லவே இல்லை. அப்போ இந்த தலைவர்களையெல்லாம் அரவணைக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்குது. ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, அவர்கள் கட்சிக்காரர் இருக்காங்கல்ல. இப்போ நாகப்பட்டினத்தில் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்துச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மனிதநேய ஜனநாயக கட்சி தமீமுன் அன்சாரி, அப்புறம் இப்போ விசிகாவை கொடுத்தாங்க 21 காலகட்டத்தில். இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் கூட்டணி கட்சிக்கே கொடுக்குறீங்க அந்த தொகுதியை. இப்போ நாங்கள் என்னென்ன அரசியல் பண்ணுறது அப்படின்னு அங்கே இருக்கிற திமுக காரன் கும்பிடுறான். நாகப்பட்டினத்தில் நான் களத்தில் சந்தித்ததுனால சொல்கிறேன். இப்படி பல இடங்களில் கூட்டணி கட்சி கொள்கையில் வலிமையாக இருந்தாலும் களத்தில் பல இடங்களில் கலகலத்து போய் கிடக்கு. தொழிற்சங்கம் இருக்கிற இடத்துல தான் கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக நிற்கும், போராட்டங்களில் தான் வலுவாக நிற்கும். வெகுஜன பரப்பில் எல்லா இடத்துலையுமே கம்யூனிஸ்ட் கட்சி நீக்க முறை நிறைந்திருக்கிறதான்னு கேட்டால் அந்த நிலையை அடையலை. விசிகா மாதிரி கட்சி ஊர் வேறா சேரி வேறா கிராமப்புறங்களில் பிரிந்து கிடக்கிறது. சேரியில் ஒட்டுமொத்தமாக வலிமையாக இருக்கும், ஊருக்குள்ளே போனால் கட்சி கொடி பறக்காமலும் இருக்கும். எல்லா இடங்கள்லையும் இல்லை, கன்னியாகுமரியில் கும்முடிப்பூண்டி வரை பல தலித் சமூகம் பிரிவு நல்ல ஒரு எண்ணிக்கை இருக்காங்க. கட்சி அமைப்பை சொல்கிறேன் நான். மக்கள் இருக்காங்க. நான் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அவெல்லாம் முழுக்க முழுக்க திருமாவளவன் பின்னால் அணிதிரண்டு நிற்கிறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் எனக்கு கிடையாது. அப்போ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு விரிவாக்கத்திற்கு கூடுதல் சீட்டு கொடுத்தா தான் அவங்க கட்சியை காப்பாற்ற முடியும்.
அந்த நெருக்கடி அந்த தலைவர்களுக்கு இருக்கிறது. இவங்களுக்கு தனித்த பெரும்பான்மை பெற வேண்டும் என்கிற சவால் இவங்களுக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் மீறி நான் சொன்னது மாதிரி தேர்தல் அரசியல் என்பது இன்றைக்கு வந்து பணத்தின் வழியாக நடக்கிற ஒரு சூதாட்டமாக மாற்றப்பட்டதுனால சிறு கட்சிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட அங்கீகாரம், எசிகாவுக்கு 10 சீட்டு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 10 சீட்டு, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 10 சீட்டுங்கிறதான் கலைஞர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில், கடந்த காலங்களில் நிகழ்ந்தது. அதை குறைப்பது என்பதற்கான சூழலே வந்து இந்த வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கிற நிலைமையும், இது மாதிரி பொருளாதார பின்புலம் சார்ந்து அந்த கட்சிகளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயமும் பெரிய கட்சிகளுக்கு இருக்கிற ஒரு அவல நிலை வந்து ஜனநாயகம் வந்து இன்றைக்கி பால்விட்டு நிற்பதும் ஒரு காரணமாக இருக்குது. இந்த கட்சிகளுக்கு அது ஒரு நெருக்கடியை தருகிறது. இல்லை, நீங்கள் இப்போ சொல்கிறது 2 திராவிட கட்சிகளுமே பொருத்தமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே எங்களுக்கு வந்த செய்தி, இங்கே திமுக அந்த தேர்தல் குழுவில் இது போன்ற சிறு கட்சிகளுக்கு அவமரியாதை கொடுக்குறாங்க. ஒரு மதிப்பான அந்த பேச்சுவார்த்தையே நடக்கலை. விடுதலை சிறுத்தைகளை ஒரு சாதிய பார்வையில் தான் பார்க்குறாங்க. தமிழக வாழ்முறை கட்சியின் வேல்முருகன் அவர்களையும் ஒரு தரைக்குறவாக விமர்சிக்கிறாங்க. நீ என்ன ஒரு சீட்டில் நின்றுட்டு எங்களே விமர்சிப்ப அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் பேசுகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அது போல தான், உங்களுக்கு எத்தனை ஓட்டு இருக்குது, ஓட்டு எண்ணிக்கை இருக்குதா, இவ்வளோ எண்ணிக்கை கேட்குறீங்களே அப்படின்னு. அதே போல் முஸ்லீம் கட்சிகளையும் இஸ்லாமிய சமூக கட்சிகளையும் இது போல் ஒரு தரைக்குறவான இடத்துல தான் இங்கே நிறுத்தி பார்க்குறாங்க. இதனால தான் இன்று அதாவது நேற்று வந்த செய்தி எங்களுக்கு இனிமே தேர்தல் குழு கூட பேச்சுவார்த்தை தேவையில்லை அப்படின்ற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் வந்ததாகவும், நேரடியாக தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் பேச்சுவார்த்தை தான் அப்படின்ற ஒரு இடத்துல திருமாவளவன் வந்திருக்கிறதாகவும் ஒரு செய்தி இருந்திருக்கு. அவமரியாதை செய்தார்களா என்று நமக்கு தெரியலை. ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து அவங்க வந்து அதாவது தொகுதியை குறைப்பதற்காக அப்படி சில வார்த்தைகளை வந்து அவங்க பேசியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன வாக்கு வலிமை இருக்குது, என்ன பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ ஓட்டு வாங்கிடுவீங்க நீங்கள் அப்படின்னு அது வழக்கமாக கேட்பது தான். புதுசாக ஆரம்பித்த தாவேகா மாதிரி கட்சியிலேயே ஒரு 5 கோடி ரூபா டெபாசிட் பண்ணிட்டு போங்க கட்சியில், இப்போ தான் வந்து நீங்கள் ஒழுங்காக தேர்தல் பணிலாம் செய்ய முடியும், நாங்கள் மானிட்டரிங் பண்ணுறோம், உங்களை செக்அப் பண்ணுறோம், கரெக்டாக நடக்குதான்னு கேட்குறான். அப்போ புதிதாக முளைத்த கட்சிகளே இந்த மாதிரியான சூழலில் உருவானதற்கு பின்பு ஏற்கனவே களத்தில் நின்று வெற்றி பெற்ற கட்சிகள் இந்த மாதிரியான அணுகுமுறையை வந்து பின்பற்றுவது அப்படிங்கிறது நம்ம அதை நியாயப்படுத்தலை. கூட்டணி கட்சிகளை வலிமையாக வைத்துக்கொள்ள வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும்ங்கிறதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் நடைமுறை யதார்த்தம் அதற்கு சாதகமாக இல்லை என்கிற ஒரு கசப்பான உண்மை. இல்லை, ஒரு மேலோட்டமாக ஒரு பார்வை பாருங்களேன். இப்போது தேமுதிகவுக்கு நீங்கள் எடுத்துக்கின்னா சதவீதம் பார்த்திங்கன்னா 1/2% வாக்கு வங்கி. அதுபோல் மாநிலமாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1.5% வாக்கு வங்கி தான் இருந்தது. நீங்கள் இதே விடுதலை சிறுத்தைகள் ப்ரூவன் கிட்டத்தட்ட நியர்லி 10 பிலோ 8% சாலிட் அப்படின்னு சொல்லலாம். 8% வாக்கு வங்கி மேலாகவே இருக்கிறது அவங்களுக்கெல்லாம். தமிழக வாழ்முறை கட்சி தலைவர் வேல்முருகனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கையோடு பெரிய வெற்றியை தான் கொடுத்துருக்காங்க. இதுபோல் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு அந்த திமுக என்ற வெற்றி கூட்டணி அமைய வலிமையாக தான் இருந்தாங்க. அது போன்ற சிறுபான்மையோட ஓட்டு வங்கி முஸ்லீம் இஸ்லாமிய சமூகங்கள் இருக்கும்போது அது பெரிய வலிமையாக இருக்குது. இல்லை, இவர்களெல்லாம் அரவணைச்சு போக வேண்டிய கட்டாயத்தில் தானே திமுக இருக்கணும். இவர்களையெல்லாம் அரவணைக்க வேண்டும், இவர்களுக்கான அதிருப்திகள் களையப்பட வேண்டும். ஏன்னா 2 நாளில் எல்லா கட்சிகளினுடைய கூட்டணியினுடைய தொகுதிகளும் இறுதி செய்யப்பட வேண்டும். ஏன்னா இந்த மாதம் கடைசியிலேயே வந்து நீங்கள் வந்து இந்த மாதத்தின் இறுதியிலேயே நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. அப்புறம் பிரச்சாரத்திற்கான நாட்கள் வந்து மிக குறைவாக இருக்கிறது. வெறும் 3 வாரம் தான் இருக்குது. 23 தேர்தலுக்கு ரொம்ப நாள் கிடையாது. அதனால் திரும்பி பார்ப்பதற்குள்ள நாட்கள் தீர்ந்து விடுங்கிற மாதிரி இருக்குது. டப்புன்னு போயிடும் நாள் எல்லாம். எப்படி கையாள போகிறார் ஸ்டாலின் அவர்கள்? இல்லை, அதை வந்து நிச்சயமாக அவர் வந்து அரவணைத்து எப்படி வந்து காங்கிரஸுக்கு வந்து கூடுதல் தொகுதி வழங்கினார்களோ அதே போல் பேச்சுவார்த்தையை நடத்தி கூட்டணி கட்சிகளை அரவணைப்பார்கள் என்பதான் என்னுடைய கருத்து. மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கூறியது போல் ஒரு சரியான தீர்வை நோக்கி நகரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எடுத்துக்கலாம். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சிறு சிறு கட்சிகளை நாம் எப்படி ஒருங்கிணைக்க போகிறார், மீண்டும் திமுக கூட்டணி எப்படி வலிமையோடு இந்த தேர்தலை நோக்கி பயணிக்க போகிறார் பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.